6 ஜோடிக்கு தாம்பூலம் கொடுத்தாச்சு. இன்னும் 2 ஜோடிக்கு கொடுக்கணும். ஓம் சர்வேஸ்வரியே நமஹ. கோவில்ல வேற யாரும் இல்லையேங்க. இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டியா? அம்மா நடசாத்திர நேரம் வந்துருச்சுமா. அதுக்குள்ள உங்க சடங்க முடிச்சிருங்க. பார்வதி, நீயும் அர்ஜுனும் ஓம் ஒரு தாம்பூலத்தை அருணாயை வாங்கிக்கோங்க. நமஹ. ஓம் லக்ஷ்மி நமஹ. அதுவும் நல்ல ஐடியா தான். நமஹ. வா பார்வதி, வா. இன்னொரு ஜோடிக்கு எங்க போறது? ஓம் மத்திய காளி நமஹ. இன்னும் ஒரு ஜோடி தேவை. அப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ஜோடி வேணுமே. பாரு, கொஞ்சம் நவரு. 8 பேருக்கு கொடுத்தாதானே அந்த சடங்கு முழுமையாகும். கடைசி நேரத்துல இன்னொரு ஜோடிக்கு எங்க போறது? பார்வதி, கோயில் யாராவது இருக்காங்களான்னு பாக்குறியாமா? நான் பார்த்து கூட்டிட்டு சரிம்மா, வரேன். தாம்பூலத்தை வச்சுட்டு போ. பார்வதி, என்னாச்சுமா? வேற யாரும் கிடைக்கல மாமா. கோயில் நட சாத்துற நேரம் வேற. கோயில்ல யாருமே இல்ல. ஏம்மா, இன்னும் 5 நிமிஷத்துல நடை சாத்திடுவாங்கம்மா. அதுக்குள்ள பூஜை முடிச்சிருவீங்கல்ல? கடவுளே, எல்லாம் நல்லபடியா முடியும் போது இது என்னங்க சோதனை? இப்ப புலம்பு. சரியா 8 பேருக்கு கொடுக்கலன்னா இந்த பூஜைக்குரிய பலனே கிடைக்காதுமா. டேய் விச்சு, எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. அஜயும் அஞ்சலியும் இங்க தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தாம்பூலத்தை கொடுத்து அவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணி வச்சேன்னா இந்த சடங்கு நல்லபடியா முடிஞ்சிரும்டா.